ஆளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 24 வரை. மகிமை வெளிப்படும் இடம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. வசனம் 23. ஓர் அற்புதமான காட்சி இப்பகுதியில் காண்கிறோம். ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் 8 நாட்களுக்கான சுத்திகரிப்பு முறைமைகள் முடிந்துவிட்டன. 8ஆம் நாளில் அவர்கள் முதலாக ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் சென்று பலி செலுத்துகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடாரத்தின் முன்னால் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய கட்டளையின்படி ஆரோனும் மோசேயும் உள்ளே கூடாரத்துக்குள் பிரவேசித்து விட்டு திரும்பி வந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அப்பொழுது 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற்றன. முதலாவது, கர்த்தருடைய மகிமை எல்லா மக்களுக்கும் வெளிப்பட்டது. ஷெக்கினா மகிமையின் வெளிச்சம் அவ்விடத்தை நிரப்பியது. இரண்டாவதாக, கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்தது. மக்கள் அதை கண்டு ஆரவாரித்தார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள். கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை மக்களிடத்தில் கொண்டு வந்தது. ஆரோன் செலுத்திய பலிகள் மக்களை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேராக கொண்டு வந்தது போல, கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நாமும் கர்த்தருடைய மகிமை விளங்கும் திருச்சபைக்கு நேராக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மக்களுக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார். இன்றைக்கோ மக்களாகிய நாமோ ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் சபையாக ஆராதனையின் போது செலுத்துகிற ஆவிக்குரிய பலிகளும் தேவனுக்காக செய்கிற பணிகளும் அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அமைய வேண்டும். அந்த மகிமையை மக்கள் காண வேண்டும். மக்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மக்கள் ஆவலோடு கூடாரத்தின் வாசலில் காத்திருந்தார்கள். தங்களுக்காக செலுத்தப்படுகிற பலிகளை குறித்து அவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய பிரதிநிதியாகிய ஆரோனை குறித்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. அதுபோல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் ஆராதனைக்கு பின் வெளியே வரும்போதும் வீடுகளில் இருக்கும் போதும் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோமா? இவர்கள் நமக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்கிறவர்கள் என்றும் நம்முடைய நன்மைக்காக உழைக்கிறவர்கள் என்றும் அவர்களிடத்தில் நற்பெயரை பெற்றிருக்கிறோமா? தேவனுடைய கூடாரத்திலிருந்து புறப்பட்ட நெருப்பு பலியின் மாம்சத்தை பட்சித்தது போல நம்முடைய ஆவிக்குரிய பலிகள் தேவனுக்கு பிரியமானவையாக உள்ளனவா? நம்முடைய பலிகள் சுகந்த வாசனையாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவா? நம்முடைய ஆராதனைகளில் அந்நிய அக்கினி ஊடுருவாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வு, மனக்கிளர்ச்சி, உற்சாகம் இவை போன்ற காரியங்களின் வெளிப்பாடு அல்ல ஆராதனை. மாறாக அது கர்த்தருடைய மகிமை விளங்கும் இடமாகவும் நாம் தேவனை முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிற பயபக்திக்குரிய இடமாகவும் இருக்க வேண்டும். ஆமேன்.